சட்டமன்றம் கூடிய முதல் நாளிலேயே பிரிந்து கிடைக்கிறது அதிமுக. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து தாவேகா கூட்டணியில் 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் பயணிக்குமா என்கிற கேள்விக்குறியும் முதல் நாளே எழும்பியிருக்கிறது. பார்க்கலாம் இந்த காணொலியை. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழ்நாடுடைய அரசியல் களம் பல அதிர்ச்சிகளை, அடுத்தடுத்து பல பிரேக்கிங் செய்திகளை கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு வழியாக சட்டமன்றம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று இன்று சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறார். இதில் முக்கியமாக அதிமுக தரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்பதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. அதிமுகவுடைய ஒரு தரப்பு, குறிப்பாக சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்புல நேரடியாக நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்கிற நிலைப்பாடோடு இருப்பதாகவும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4 நாட்களாக அதை மறுத்து வருவதாகவும் செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில நேற்றைய தினமே திரு சி.வி. சண்முகம், அதை தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி என இவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுல ஒரு தீவிரமான ஆலோசனை நடைபெற்று அந்த ஆலோசனையுடைய முடிவில் இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை நாம் ஆதரவு கொடுத்து காப்பாற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 108 என்கிற எண்ணிக்கை தான், பெரும்பான்மை தான் தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. அதே வேளையில திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்கிற நிலைப்பாடோடு 2 கம்யூனிஸ்டும் விசிகாவும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தபடி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இது நிலைத்தன்மையாக இருக்காது. இந்த ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நிலைப்பதற்கு இது சாதகமாக இருக்காது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இவர்கள் தாவேகாவை ஆதரிப்பது என்பது கிட்டத்தட்ட நம்ம சொல்வதுபடி கழுத்துக்கு மேல கத்தி தொங்கக்கூடிய ஒரு கதை. அப்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, தொடங்கி இருக்கிறது. இந்த தொடக்கம் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து தோல்விமுகமாக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாம் இயங்குவதை விட இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான ஒரு அலை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வீசி இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நாம் தாவேகாவுக்கு ஆதரவாக நிற்போமானால் குறிப்பிட்ட சில பொறுப்புகளை, ஏன் மந்திரி பதவி உட்பட, கூட்டணி ஆட்சி பங்கு உட்பட பலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிக சாதகமாக இருக்கும் என்கிற நிலைப்பாடோடு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் செயல்பட்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட இன்றைக்கு அதிமுக 2ஆக உடைவதற்கான எல்லா வேலையும் தொடங்கி இருக்கிறது. 32 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறார்கள். சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் வெகு விரைவில், இன்றைக்கோ அல்லது நாளையோ, இன்று மாலைக்குள்ள வெகு விரைவில் அவர்கள் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து ஆதரவு தர இருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய பிரதான செய்தி. இதையெல்லாம் தாண்டி அது களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு அப்படின்னா, இன்றைக்கு சட்டமன்றம் கூடிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமியோடு வந்தவர்களும், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்ற 32 எம்எல்ஏக்களும் ஒரு குழுவாக சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் சட்டமன்ற வளாகத்தில் ஒரு குழுவாக நின்றது இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்படி என்றால் 2ஆக அதிமுக உடைந்திருப்பதை இன்றைய சட்டமன்ற வளாகம் உறுதி செய்திருக்கிறது. வெகு விரைவில் தாவேகா தலைவரை சந்தித்து ஆதரவை கொடுத்து இந்த ஆட்சியை நீடிப்பதற்கான வாய்ப்பை அதிமுக ஏற்படுத்த போகிறார்களா? மேலும் திமுக கூட்டணியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதாக சொன்ன 2 கம்யூனிஸ்டும் விசிகாவும் வெளியேற போகிறார்களா? என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் அரசியல் களத்தில் சற்றும் பரபரப்பு குறையாமல் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து அரசியல் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நான் தமிழ்மாறன், இது கிங் 360. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.